காந்த பிரிப்பு முறை. இதை இங்கிலீஷில் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்ரோ காந்தத்தன்மையுடைய தாதுக்களை அடர்ப்பிக்க இம்முறை பயன்படுகிறது. இந்த ஃபெர்ரோ காந்தத்தன்மை இருக்கக்கூடிய தாதுக்கள் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா அயன், கோபால்ட், நிக்கல், and some alloys. இந்த அல்லாய்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு உலோகங்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு உலோக கலவையை வந்து உருவாக்கி இருக்கக்கூடியது. ஸோ இது போல் இருக்கக்கூடிய தாதுக்களை அடர்ப்பிக்க இந்த முறையானது பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. இம்முறையானது தாது மற்றும் மாசுக்களின் காந்த பண்புகளில் காணப்படும் வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டது. அப்போ மாசு வந்து பார்த்திங்கன்னா காந்தத்தன்மை இருக்காது, தாது வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தத்தன்மை இருக்கும். அப்படி வேறுபாடு இருக்கக்கூடிய ஒரு உலோகம் வேறுபாடு இருக்கக்கூடிய ஒரு தாது எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரியான மெத்தடுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக உல்ஃபர்மைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாசு, அந்த உல்ஃபர்மைட்டினுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா FeO4 + MnWO4. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உல்ஃபர்மைட்டினுடைய ஃபார்முலா, இந்த கெமிக்கல் ஃபார்முலா. இந்த உல்ஃபர்மைட் தாதுவிலிருந்து வெள்ளியக்கல்லுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், SnO2. SnO2 அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளியக்கல் தாதுவை பிரித்தெடுக்கலாம். இதில் மாசு உல்ஃபர்மைட் ஆனது காந்தத்தன்மையை உடையது. இதை போலவே குரோமைட், பைரோலுசைட் போன்ற காந்த பண்புடைய தாதுக்களை காந்த பண்பற்ற மண்வகை மாசுக்களிலிருந்து பிரித்தெடுக்கலாம். நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது மின்காந்த பிரிப்பான். மின்காந்த பிரிப்பான்ங்கிறது நம்ம படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்தில் கொடுத்துருக்கு, இதுதான் வந்து மின்காந்த பிரிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த படத்தில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேலே வந்து தாதுவை நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொட்டும்போது இது ரெண்டு டைப் வீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து காந்தத்தன்மை அற்ற வீல் சக்கரம், இன்னொன்று வந்து காந்தத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். இப்போ இந்த தூள் செய்யப்பட்ட தாது இதில் நம்ம கொட்டும்போது இப்போ இந்த பெல்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ஒரு பெரிய பட்டையாக இருக்கும். அதை உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கலாம். இப்போ அது போல தான் இந்த இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலானது வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தத்தன்மை இருக்கக்கூடியது. அப்போ நம்ம தூள் செய்யப்பட்ட தாது இதுக்கு மேலே நம்ம கொட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது காந்தத்தன்மை இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சற்று அந்த வீலோடைய கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தனியாக விழுகும். காந்தத்தன்மை இல்லை அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா காந்தத்தன்மை இருக்கக்கூடிய துகளையும் காந்தத்தன்மை அற்ற துகளையும் நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரிச்சிடுறோம். ஸோ அதை தான் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ திரும்பவும் நம்ம அந்த தியரிக்கு வருவோம். மின்காந்த பிரிப்பு அமைப்பில் இரு சுழல் சக்கரங்கள் வழியே ஒரு பட்டை இயங்குகிறது. சக்கரங்களில் ஒன்று காந்தத்தன்மை உடையது. தாதுவானது நகரும் பட்டை வழியாக காந்தத்தன்மை உடைய சுழல் சக்கரத்தை அடையும் போது தாதுவில் உள்ள காந்தத்தன்மை உடைய பகுதி பொருட்கள் காந்த புலத்தால் ஈர்க்கப்பட்டு படத்தில் காட்டியுள்ளவாறு சக்கரத்துக்கு அருகில் குவியலாக விழுகின்றன. காந்தத்தன்மை அற்ற தாதுவின் பிற பகுதிகள் சுழல் சக்கரத்திற்கு அப்பால் விழுகிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா காந்த பிரிப்பு முறை. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.